ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட கார் வந்து தேர்ட் சர்வீஸ் டியூ வந்துருச்சு. சர்வீஸ் சென்டர்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க. நம்ம கார் பார்த்தீங்கன்னா 18 to 20,000 கிலோமீட்டர்ஸ்ல வந்து தேர்ட் சர்வீஸ் பண்ணணும். பட் என்னோட கார் வந்து அரௌண்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த கார் வந்து சரியா டிரைவ் பண்ணல. பட் இருந்தாலும் 2 இயர்ஸ் ஆனதுனால நம்ம இப்போ சர்வீஸ் சென்டர் கொண்டு போனோம். அவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காரில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருப்பீங்க. புதுசாக வந்து கார் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டியூ வந்திருக்கும். 2000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 2 months 3 monthsக்குள்ளே வந்து காரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காரில் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட கார் வந்து இப்போ தேர்ட் சர்வீஸ் போகுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்ஸும் எந்த ஒரு இதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் கார் புது காராக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொண்டு வர சொல்லி அதில் வந்து ஏதாச்சும் இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணணுமா, கூலன் டாப் அப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதா, கிளஸ்டரில் வந்து ஏதாச்சும் வார்னிங் லைட் வருதா, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து அப்படியே கொண்டு போக சொல்லுவாங்க. வண்டியை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் யூஸ்வலாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறது மாதிரி என்ன பண்ணணும்னா, செகண்ட் சர்வீஸ் இல்லை தேர்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் புக்கை வந்து எடுத்து செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அதாவது பார்ட்ஸ் ஏதாவது மாற்ற சொல்லியிருக்காங்களா, ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் மோஸ்ட்டாக வந்து எந்த சர்வீஸ் சென்டர்லையும் இப்போ வந்து சர்வீஸ் புக்கை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் வச்சிருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய். ஸோ அதில் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க சர்வீஸ் புக் எடுத்து அவங்க நோட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ போகும்போது நீங்கள் வந்து அதை சொல்லலாம். இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் இதை மாற்ற சொல்லியிருக்கீங்க, அதனால் இந்த டைம் இதை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து லாஸ்ட் டைம் ஒரு சர்வீஸ் மேனேஜர் அங்கே இருக்காரு. அதை ஒரு பார்ட்ஸ் ஒரு பிரேக் ஷூ மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வாட்டி போகும்போது வேற ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து இன்னும் 5000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணலாம், இன்னும் 10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணலாம் அப்படி சொல்ல தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மாற்ற சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட்னா அதை சொல்லுவாங்க. ஸோ இதே கஸ்டமருக்கு பெனிஃபிட்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அது ஏன்னு நான் வந்து அதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் காரோட பூட்டில் உள்ள ஐட்டம், உங்கள் கார் இன்சைடில் உள்ள ஐட்டம், உங்கள் பர்சனல் திங்ஸு, அதை மட்டும் எடுத்துருங்க. கார் ரிலேட்டடான ஐட்டம்ஸ், இந்த ஜாக்கி, டூல்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் கார்லேயே இருக்கட்டும். அது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டூல்ஸு, இந்த இது டேஷ் கேம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதாவது காணாமல் போச்சுன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து 360 டிகிரியில் வீடியோ, ஃபோட்டோஸ், இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே எடுத்துருங்க. அதாவது டேமேஜ் இஷ்யூஸ், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அவங்ககிட்ட கிளைம் பண்ணலாம். அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களோட பானட்டில் அப்புறம் வந்து ரூஃபில், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ, ஃபோட்டோ எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு நிறைய கார்ஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் நிற்கும். அவங்க ஆக்சசரிஸ் மாற்றுறது, டூல்ஸ், பார்ட்ஸ் ஏதாச்சும் மாற்றுறது கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நம்ம கார் மேலே வச்சு அதை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம ரூஃப் மேலே வச்சு அதை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் வந்து கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. ஒரு ஜூனியர் லெவலில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் தான் அவங்க பண்ணுவாங்க, தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த ஸ்க்ராட்ச் வர வாய்ப்பு இருக்குது நம்ம கார் மேலே வச்சு பண்ணுறதுனால. என்னோட காரில் அந்த மாதிரி தான் ஆச்சு. நான் கேட்கும்போது அதான் சொன்னாங்க. ஸோ இதனால தான் ஸ்க்ராட்ச் வந்திருக்கும், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு இன்விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்கள் அலாய் வீல்ஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை வந்து கழட்டி கீழே போட்டு தேய்க்கும் போது அதுலேயும் ஸ்க்ராட்ச் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காரில் ஏதாவது இஷ்யூ இருக்குது. நீங்கள் 1 year 6 month ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் காரில் ஏதாவது இஷ்யூஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பேப்பரில் நோட் பண்ணலாம், மொபைலில் கூட வந்து நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்ல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு தான் இஷ்யூ. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவங்க கார் ட்ரைவ் பண்ணி நமக்கே தெரியாத இஷ்யூஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதை பற்றி உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும். இஷ்யூவே இல்லாமல் இஷ்யூன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் காரில் வந்து பண்ணிடுங்க. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு கார் சர்வீஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா 2 ஃபேக்டர் தான் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாள் ரன் பண்ணியிருக்கீங்க. இப்போ 1 yearனா 1 year பீரியட். ஸோ அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து 10,000 கிலோமீட்டர்ஸில் பண்ணணும்னா 10,000, இல்லை 1 yearனா 1 year. ஸோ அதுதான் விச் எவர் இஸ் ஏர்லியர், அதுதான் கம்பெனி சைடில் சொல்லுவாங்க. இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ கண்டிப்பாக போய் பண்ணிடுங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 month 2 monthsக்கு அப்புறம் போய் பண்ணிங்கன்னா அது இன்ஜினில் ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம 1 month டிலேவாக போகிறோம், 2 months டிலேவாக போகிறோம்னா கண்டிப்பாக இன்ஜினில் ஏதாச்சும் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அந்த ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு வந்து வந்திருக்கும். அதனால தான் வந்து அந்த 1 year இல்லை 10,000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து நம்ம காருக்குள்ளே என்னென்ன ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேசிக் லெவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம்.
ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ஜின் ஏரியா. ஸோ இது வந்து இன்ஜின், இது வந்து வைப்பர் லிக்யூடு, இது வந்து கூலண்ட்டு, இது பிரேக் ஃப்ளூயிடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல். ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா இதோட பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லுன்னு போட்டிருக்கா, இங்கே வந்து லோன் போட்டிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லுக்கு மேலேயும் போகக்கூடாது, லோவுக்கு கீழேயும் போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட்லையும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வெண்டில். ஹேர் வந்து இன்ஜின்குள்ளே இது வழியாக போயிட்டு இங்கே ஒரு ஏர் ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வழியாக ஃபில்டர் ஆகி இன்ஜின்குள்ளே போவோம். இங்கே வந்து ஒரு த்ராட்டில் பாடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே எப்படி ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது ஓப்பன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி காற்று வந்து உள்ளே போயிட்டு வண்டி வந்து ஆக்சிலேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட பேசிக் ஃபீச்சர்ஸு. ஸோ இது வந்து பேட்டரி டெர்மினல். ஸோ இங்கே வந்து எதுவும் ரஸ்ட் எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் உடனே அதை க்ளீன் பண்ணணும். சர்வீஸ் சென்டரில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சிஎன்ஜியோட மீட்ரு, இது வந்து ஃபியூஸ் பாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுற லிவரு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த லிவரை வந்து நீங்கள் லைட்டாக வந்து புல் பண்ணாவே இப்படி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் வந்து ஆல்ரெடி இருக்க ஆயிலை வந்து வைப் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வேறு ஆங்கிளில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து இதை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருங்க. வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து அதே பைப்பில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து அந்த லிவரை வந்து புல் பண்ணுங்கள். ஸோ புல் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபுல்லு, இந்த பாயிண்ட் வந்து லோ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல்லுக்கும் லோவுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். ஸோ லோ கீழே போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆயிலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணும் போது ஆயில் வந்து கையில் வந்துச்சுன்னா லோ குவாலிட்டின்னு அர்த்தம். அதாவது வந்து குவாலிட்டி அடி வாங்கிருச்சு, நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ண அர்த்தம். பட் இந்த ஆயில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கலரே இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சது ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சர்வீஸ் சென்டருக்கு வந்து கொண்டு போக முடியுமா பார்க்குறேன். வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி இல்லைனா கொண்டு போகிறப்ப அது ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அங்கே யாராவது சிஎன்ஜி டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச முடியுமான்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஒரு வீடியோவாக பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி பண்ண முடிஞ்சுன்னா அதை தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி கார் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.